விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. ilakiyaonline.com. கொரோனாவால் உயிரிழப்பவர்களை அடக்கம் செய்யலாமா? தொழில்நுட்ப குழுவின் பரிந்துரை என்ன? பாடசாலை மாணவர்களுக்காக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல். இந்தியாவின் அவசரத்துக்கு மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது, கோட்டாபாய அரசு சண்டித்தனர். கொரோனாவுக்கு மத்தியில் மாகாண சபை தேர்தலை நடத்த மாட்டோம், அமைச்சர் திட்டவட்டம். யாழ் பலாலி விமான நிலையம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கை வந்த இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் பிரதமர் மஹிந்த கூறியது என்ன? இந்தியா இலங்கை தொடர்பில் எந்த உத்தரவுகளையும் பிறப்பிக்க முடியாது, சரத் வீரசேகர பதில். நேர்மையான எந்த அரசு அதிகாரிகளும் தண்டிக்கப்பட மாட்டார்கள், பிரதமர் மஹிந்த வாக்குறுதி. ஆப்கானிஸ்தானில் தொடரும் வன்முறைகள், கார்குண்டு தாக்குதல், உடல் சிதறி பலியான ராணுவ வீரர்கள். கொரோனா தொற்றினால் உயிரிழப்பவர்களை தகனம் செய்வதே தொழில்நுட்ப குழுவின் பரிந்துரையாக காணப்படுவதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா பன்னியாராட்சி தெரிவித்துள்ளார். நிலையற் கட்டளை 27/2 கீழ் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கொரோனாவினால் மரணிப்பவர்களை அடக்கம் மற்றும் தகனம் செய்வது தொடர்பில் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருந்த கேள்விக்கு சுகாதார அமைச்சர் நேற்றைய தினம் பதில் வழங்கினார். கொரோனாவினால் மரணிப்பவர்களை அடக்கம் செய்வதா தகனம் செய்வதா என ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க தொழில்நுட்ப குழு ஒன்றை அமைத்திருந்தோம். அதன் பரிந்துரையாக இருப்பது கொரோனாவினால் மரணிப்பவர்களை தகனம் செய்ய வேண்டும் என்பதாகும். அதனால் அந்த பரிந்துரையை நாங்கள் செயற்படுத்துகின்றோம். இந்த பயங்கரமான தொற்றுக்கு நாங்கள் முகம் கொடுக்கும் போது இந்த விசேட பரிந்துரைகளை மத நோக்கத்துக்காகவோ வேறு தனிநபர்களின் தேவைக்கோ நாங்கள் மாற்றியமைக்க மாட்டோம் என்றார். இதன்போது குறுக்கிட்டு கேள்வி எழுப்பிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சுகாதார அமைச்சினால் கடந்த டிசம்பர் 24 வைரஸ் தொடர்பான 11 பேர் கொண்ட விசேட நிபுணர் குழு ஒன்றை அமைத்திருந்தது. அந்த குழுவின் அறிக்கை தற்போது கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் கொரோனாவினால் மரணிப்பவர்களை தகனம் மற்றும் அடக்கம் செய்வதற்கு தேவையான வழிகாட்டல்களை பரிந்துரை செய்திருக்கின்றது. ஆரம்பத்தில் அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரை காலாவதியானதாகும். ஏனெனில் தற்போது வைரஸ் தொடர்பில் பல தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அதனால் முதலாவது குழுவில் இருக்கும் வைத்தியர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்றார். அதனைத் தொடர்ந்து பதிலளித்து பேசிய அமைச்சர், தொழில்நுட்ப குழுவில் 11 பேர் இருக்கின்றார்கள். அவர்களில் தலைவராக வைத்தியர் சன்ன பெரேரா, வைத்தியர்களான ஆனந்த விக்ரம, ராகின் குரே, PV தசாநாயக்க, சிராணி சந்திரஸ்ரீ, மாலிகா கருணாரத்ன, துல்மினி குமாரசிங்க, பிரபாத் சேனசிங்க, சியந்த அமரரத்ன, ஹசித திசேரா மற்றும் பேராசிரியை மெதினா விதானகே ஆகியோர் ஆவர். அத்துடன் வைரஸ் தொடர்பான விசேட நிபுணர்கள் குழு ஒன்று ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளையை சந்தித்து இது தொடர்பாக அவர்களின் தீர்மானத்தை கையளித்திருக்கின்றது. அந்த தீர்மானத்தை அவர் என்னிடம் கையளித்தார். குறித்த தீர்மானத்தை நாங்கள் பிரதான குழுவுக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். பிரதான குழுவில் இருந்து இதுவரை எந்த தீர்மானமும் எங்களுக்கு வரவில்லை என்றார். மீண்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், டிசம்பர் 24 சுகாதார அமைச்சினால் நியமிக்கப்பட்ட குழு உபகுழு என்றாலும் பேராசிரியை ஜெனிஃபர் பெரேரா தலைமையில் இருப்பவர்கள் அனைவரும் வைரஸ் மற்றும் வேறு துறைகளைச் சேர்ந்த விசேட நிபுணர்கள். உபகுழுவின் அறிக்கையை பிரதான குழுவுக்கு அனுப்பி அதனை பொருட்படுத்தாமல் இருப்பதற்காக முயற்சிக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு அமைச்சர் பதிலளிக்கையில், வைரஸ் தொடர்பான நிபுணர்கள் குழு உத்தியோகபூர்வமற்ற குழுவாகும். சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளையை அவர்கள் சந்தித்து பேசிய அறிக்கை தயாரித்து கையளித்திருக்கின்றனர். அவர்களின் அறிக்கையை பிரதான குழுவுக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் அதனை ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை வழங்குவார்கள். அதனால் பிரதான குழுவின் பரிந்துரைக்கமையவே எங்களால் இந்த விடயத்தில் தீர்மானிக்க முடியும் என்றார். மீண்டும் எழுந்த கஜேந்திரகுமார், பிரதான குழு இது தொடர்பாக ஆராய்ந்து எப்போது அவர்களின் அறிக்கையை கையளிப்பார்கள் என்பதை அறிவிக்க வேண்டும். திகதி ஒன்று இல்லாமல் இதனை விட முடியுமா? அதற்கு சபாநாயகர் தெரிவிக்கையில், உங்களது கேள்வியில் திகதி கேட்டிருக்கவில்லை. அதனால் பிரதான குழு ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பித்ததுடன் அது தொடர்பில் அமைச்சர் சபைக்கு அறிவிப்பார் என்றார். சுகாதார பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்து பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு பாடசாலை அதிபர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது. அதன்படி மாணவர்கள் பாடசாலைக்கு வரும்போது, பாடசாலைகளில் இருக்கும்போது, பாடசாலைகளை விட்டு வெளியேறும்போது முகக்கவசம் அணிவது கட்டாயமாகும். ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு தொடர்ந்து முகக்கவசத்தை அணிந்திருப்பது அசௌகரியமாக இருக்குமானால் இடைவெளியை பேணும் சந்தர்ப்பங்களில் அதனை அகற்ற முடியும். பாடசாலைக்குள் பிரவேசிக்கும் போதும் அனைத்து மாணவர்களதும் உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட வேண்டும். மாணவர்கள் ஒன்று சேர்வதை தவிர்ப்பதற்காக வகுப்பு மட்டத்தில் ஓய்வு நேரம் வழங்கப்பட வேண்டும். மாணவர்கள் தமது வீடுகளில் இருந்து எடுத்து வரும் உணவு, குடிநீர் மற்றும் பாடசாலை உபகரணங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடாது.
தூர இடைவெளியை பேணி உடற்பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும். பிள்ளைகளின் மனநல சுகாதாரத்தை மேம்படுத்தும் செயற்பாடுகளின் அவசியம் குறித்தும் கல்வி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறுகள் உள்ள பிள்ளைகள், தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள், கொரோனா வைரஸ் தொடர்பான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட குடும்பங்களின் பிள்ளைகள் ஆகியோர் சுகாதார ஆலோசனைகள் கிடைக்கும் வரை பாடசாலைக்கு வருவதை தவிர்க்குமாறு கல்வி அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. மேல் மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்கள் தவிர்ந்த ஏனைய இடங்களில் எதிர்வரும் திங்கட்கிழமை பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு ஏற்கனவே அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அவசரத்துக்காக மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் கோப் குழுவின் தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித ஹேரத் தெரிவித்தார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கை வந்துள்ள நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்து எதிர்க்கட்சியினர் குறிப்பிடும் கருத்துக்கள் அவர்களின் குறைகளை மறைத்துக் கொள்ளும் வகையில் உள்ளது. மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டுள்ளமைக்கும் அரசுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. மாகாண சபை தேர்தல் முறைமையை நீக்கி புதிய தேர்தல் முறைமையை கடந்த அரசு அறிமுகப்படுத்தியது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் அப்போதைய அரசு தோல்வியடைந்ததால் மாகாண சபை தேர்தலை நடத்த எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை. கடந்த அரசு எல்லை நிர்ணய அறிக்கையை கொண்டு வந்து அதை 3/2 பெரும்பான்மை பலத்துடன் வேண்டுமென்றே தோற்கடித்து மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் சிக்கல் நிலையை ஏற்படுத்தி தேர்தலை கால வரையறையின்றி பிற்போட்டுள்ளது. நல்லாட்சி அரசு தேசிய பொருளாதாரம், தேசிய பாதுகாப்பு மாத்திரமல்ல, மக்களின் ஜனநாயக உரிமையையும் பலவீனப்படுத்தியுள்ளது. ஆகவே மாகாண சபை தேர்தல் குறித்து கருத்துரைக்கும் தார்மீக உரிமை கடந்த அரசின் உறுப்பினர்களுக்கு கிடையாது. ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முறையற்ற செயற்பாடுகள் அனைத்துக்கும் மூல காரணமாகும். மாகாண சபை முறைமையை நீக்க வேண்டும் என்பது தற்போதைய அரசின் நோக்கமல்ல. தேர்தலை பழைய முறையிலும் புதிய முறையிலும் நடத்த முடியாத நெருக்கடி நிலை காணப்படுகின்றது. மாகாண சபை தேர்தலை நடத்துவது அரசின் பொறுப்பாகும். ஆனால் இந்தியாவின் அவசரத்துக்காக தேர்தலை விரைவாக நடத்த முடியாது. தேர்தல் திருத்த முறைமை குறித்து அரசு உரிய கவனம் செலுத்தியுள்ளது என்றார். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்துக்கு மத்தியில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என்று மின்சாரத்துறை அமைச்சர் டாலசலக பெரும தெரிவித்துள்ளார். கம்பரப்புட்டிய பிரதேசத்தில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்து மாறுபட்ட பல கருத்துக்கள் குறிப்பிடப்படுகின்றன. கோவிட்-19 வைரஸ் தாக்கத்துக்கு மத்தியில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என்பதை உறுதியாக குறிப்பிட முடியும். தேர்தல் முறைமையில் பாரிய சிக்கல் தன்மை காணப்படுகிறது. இதற்கு பல்வேறு அரசியல் மற்றும் பொது காரணிகள் தாக்கம் செலுத்தியுள்ளன. மாகாண சபை தேர்தல் மக்களின் ஜனநாயக உரிமையுடன் தொடர்புபட்டுள்ளது. ஆகவே மாகாண சபை தேர்தலை புதிய தேர்தல் முறையில் எதிர்காலத்தில் நடத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் சிறந்த நோக்கங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் மூலக்கொள்கையின் நோக்கம் மறுதளிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் தேர்தல் முறைமை நகைப்புக்குரியதாக காணப்படுகிறது. அரசு நிர்வாகம் ஜனாதிபதி, நாடாளுமன்றம், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றம் ஊடாக முன்னெடுக்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தல் மாத்திரம் இதுவரையில் சிறந்த தேர்தல் முறைமையூடாக நடத்தப்பட்டுள்ளது. ஏனைய தேர்தல்கள் காலத்துக்கு காலம் மாறுபட்ட தேர்தல் முறைமைகளில் நடத்தப்பட்டுள்ளது. இது பொருத்தமற்றதாகும். தற்போது நடைமுறையிலுள்ள தேர்தல் முறைமைகளின் சாதகத்தன்மைகளை பாதுகாத்து முரண்பாடற்ற தேர்தல் முறைமையினை புதிய அரசியலமைப்பின் ஊடாக அறிமுகப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்களை நடத்தும் தேர்தல் முறைமை முரண்பாடற்றதாக காணப்பட வேண்டும். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட சேவை கைத்தொழில் பல மீண்டும் சுகாதார பாதுகாப்புக்கு மத்தியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கோவிட்-19 வைரஸ் காரணத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ள பொருளாதாரத்தை அரசாங்கத்தின் பலவீனம் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுவது பொருத்தமற்றது. பாரிய சவால்கள் எழுந்துள்ளன. அனைத்து சவால்களையும் அரசாங்கத்தினால் மாத்திரம் வெற்றி கொள்ள முடியாது. கோவிட்-19 வைரஸ் தாக்கத்துக்கு மத்தியில் சவால்களை வெற்றி கொள்ள நாட்டு மக்கள் சுகாதார தரப்பினருக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற முடியாதவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை பாதுகாப்பு தரப்பினரால் முன்னெடுக்கப்படுகிறது. இவ்வாறான செயற்பாடுகள் நாட்டு மக்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த முன்னெடுக்கும் நடவடிக்கையாகும். வெகு விரைவில் அனைத்து சவால்களையும் மக்களின் ஒத்துழைப்புடன் வெற்றி கொள்ள முடியும் என்றார். யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தை புனரமைப்பது குறித்து புதிய உடன்படிக்கை ஒன்றினை செய்து கொள்ளவுள்ளதாகவும் அதற்காக இந்திய தூதுவருடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலைய அபிவிருத்தி அறவீட்டு சட்டத்தின் கீழான கட்டளைகள், உற்பத்தி வரிச்சட்டத்தின் கீழான கட்டளைகள், நிதிச் சட்டத்தின் கீழான கட்டளைகள், செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டங்கள் மற்றும் புலமைச் சொத்து திருத்த சட்டமூலங்கள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் விமான நிலையங்கள் புனரமைப்பதில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக பாரிய நஷ்டத்தை நாம் சந்திக்க நேர்ந்தது. 6 ஆண்டுகள் எந்தவித அபிவிருத்தியும் மேற்கொள்ளாத நிலையில் நாட்டிற்கு 3000 கோடி ரூபாய்கள் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் கடந்த 10 மாதங்களில் விமான நிலையங்கள் திறக்கப்படாததனால் ஏற்பட்ட நஷ்டமானது 2.4 பில்லியன் ரூபாவாகும். எனவே மீண்டும் அவற்றை பெற்றுக்கொள்ள சுற்றுலாத்துறையை மேலும் ஊக்குவிக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் சலுகைகள் பலவற்றை வழங்கி மத்தள மற்றும் ரத்மலானை விமான நிலையங்களுக்கு பயணிகளை கொண்டுவரவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அடுத்த 3 ஆண்டுகளில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை புனரமைப்பதும் மத்தள விமான நிலையத்தை பிரதான விமான நிலையமாக மாற்றவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. ரத்மலான விமான நிலையத்தை புனரமைக்கவும் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு விமான நிலையங்களை அபிவிருத்தி செய்யவும் பிரதான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த காலத்தில் அவசரமாக யாழ்ப்பாண விமான நிலையம் திறக்கப்பட்டாலும் கூட அதற்கான அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை. கடந்த காலத்தில் அரசாங்கத்தின் சில செயற்பாடுகளில் மாற்றங்கள் செய்ய வேண்டுமென இந்தியா விரும்புகின்றது. எனவே புதிய உடன்படிக்கை ஒன்றினை செய்து கொள்வது குறித்து இந்திய தூதுவருடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்துவது அவசியமாகும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கரிடம் தெரிவித்துள்ளார். 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சருடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு குறித்து பிரதமரின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளதாவது: பொதுவான காரணிகளை கொண்டதாக இந்த சந்திப்பு காணப்பட்டது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்புறவு வரலாற்று ரீதியான தன்மைகளை கொண்டுள்ளது. பல நெருக்கடியான சூழ்நிலையில் இந்தியா இலங்கைக்கு சார்பாக செயற்பட்டுள்ளது. இந்தியா இலங்கைக்கு அயல் நாடு மட்டுமல்ல, நட்பு நாடும் கூட என்பதை பல சந்தர்ப்பங்களில் நினைவுபடுத்தியுள்ளோம். 2 நாடுகளின் நட்புறவை வலுப்படுத்துவது அவசியமாகும். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தினை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் 2 நாடுகளும் இணக்கமாக செயற்படுவது அவசியம் என பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார். இலங்கையுடனான நட்புறவை தொடர்ந்து பேணுவது அவசியமானதொன்றாகும். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்திலிருந்து மீள ஒத்துழைப்பு வழங்கப்படும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் பிரதமரிடம் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ, கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே, இலங்கைக்கான இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கை சுயாதீனமான நாடு என்ற ரீதியில் இந்தியா இலங்கைக்கு யோசனைகளை மாத்திரமே முன்வைக்க முடியுமே தவிர உத்தரவிட முடியாது என ராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய சொத்துக்கள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் வெளிநாட்டினருக்கு விற்பனை செய்வதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது. ஆகவே தேசிய சொத்துக்கள் ஏனைய தரப்பினருக்கு விற்பனை செய்யப்படுவதாக முன்வைக்கப்படும் கருத்துக்கள் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. மேலும் தேசிய சொத்துக்களை விற்பனை செய்யும் நடவடிக்கைக்கு எதிராகவே அரசாங்கம் தொடர்ந்து செயற்பட்டு வருகிறது. இதேவேளை 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு வற்புறுத்துவதற்கு இந்தியாவுக்கு எந்தவொரு உரிமையும் கிடையாது. இலங்கை சுயாதீனமான நாடு என்ற ரீதியில் இந்தியா இலங்கைக்கு யோசனை திட்டங்களை மாத்திரமே முன்வைக்க முடியும். அதற்கு மாறாக இலங்கைக்கு எந்தவொரு விடயத்திலும் உத்தரவிட முடியாது என்றார். நேர்மையாக மக்களுக்கு சேவையாற்றிய எந்தவொரு அரசு அதிகாரியும் தண்டிக்கப்படாத வகையில் அரசியலமைப்பில் பாதுகாப்பை பெற்றுத் தருவோம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 2021 வரவு செலவு திட்டத்தினூடாக நாம் பாரிய தொகையை உள்நாட்டு தொழில்துறையை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கீடு செய்துள்ளோம். இந்த வரவு செலவு திட்டத்தில் பொதுமக்களுக்கு எவ்வித நன்மையும் இல்லை என்று எமது விமர்சகர்கள் மீது குற்றம் சுமத்தினர். எனினும் நாம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் காரணமின்றி நிதியை ஒதுக்கும் திட்டங்களை ஆரம்பித்ததில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேர்தலை எதிர்பார்த்து எவ்விடயமும் இவ்வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படவில்லை. நாம் மக்களுக்கு அவ்வாறான மோசடிகளை செய்ய மாட்டோம் என்பதை ஏற்கனவே கூறியிருக்கிறோம். இனிவரும் காலங்களிலும் அவ்வாறு செய்யப் போவதில்லை. இந்த வரவு செலவு திட்டம் கிராம விவசாயிகள், மீனவர்கள், தொழிலதிபர்கள் ஆகியோரை மேம்படுத்துவதற்கே ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வரவு செலவு திட்ட முன்மொழிவை செயற்படுத்துவதற்கு எமக்கு சர்வதேச நிபுணர்கள் அவசியமில்லை. அதனால் இவ்வரவு செலவு திட்டத்தை எமது அரசு அதிகாரிகளை செயற்படுத்த உள்ளனர்.
இதனை நீங்களே கொண்டு செல்லவுள்ளீர்கள். இது கடினமானது ஒன்று என்பது எமக்கு தெரியும். எனினும் அந்த கடினமான பணியை நீங்களே நிறைவேற்ற வேண்டும். இதுவரை செய்ததும் நீங்களே. அதுவும் எமது நாட்டின் கிராம மக்களுடன் ஒன்றிணைந்து அம்மக்கள் தொழில் முனைவோருக்கான அறிவை பெற்ற பெரும் பயிற்சி பெற்ற நிறுவனங்களில் பணியாற்றி தேர்ச்சி பெற்றவர்கள் அல்ல. அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய நேரிடும். அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையே காணப்படும் இடைவெளியை குறைத்துக் கொள்ள வேண்டும். அரசு அதிகாரிகளான நீங்கள் அரசாங்கத்தின் கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கிராமத்துடன் கலந்துரையாடல் வேலை திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும்போது மக்களின் தேவை எமக்கு புலப்படும். மேலும் ஒரு இயற்கை அனர்த்தத்தின் போது வெள்ள நிவாரணம் வழங்கியதற்கான முன்னாள் ராணுவ தளபதியை FCIDக்கு அழைத்து விசாரணை நடத்தியிருந்தமை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சீலுடைகள் வழங்கியமைக்காக ஜனாதிபதி செயலாளர், தொலைத்தொடர்பு ஒழுங்குறுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் அனுஷ பெல்பிட்ட ஆகியோர் சிறை வைக்கப்பட்டமை நீங்கள் அறிவீர்கள். நாம் இந்த நிலையை நன்கு உணர்ந்துள்ளோம். எனவே இதற்கு நாம் தீர்வொன்றை வழங்குகின்றோம். நேர்மையுடன் சேவையாற்றிய எந்தவொரு அதிகாரிக்கும் தண்டனை வழங்க முடியாது. எனவே அதற்கு தேவையான அரசியலமைப்பு ரீதியான பாதுகாப்பை வழங்குவதற்கு நாம் எதிர்பார்க்கிறோம். சில்லுடை வழக்கிலிருந்து விடுதலையான லலித் வீரதுங்க, முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் ஆகியோர் மக்களுக்கு என்ன கூறினர்? நேர்மையுடன் மக்களுக்கு சேவையாற்றும் எந்தவொரு தருணமும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தாது என்பதாகும். எனவே காணப்படும் சட்டத்திட்டங்களுக்கு மேலாக இந்த நிதி மக்களின் நலனுக்காக உபயோகிக்கும் முறை குறித்து அனுபவம் வாய்ந்த நீங்கள் அறிவீர்கள் என்றார். ஆப்கானிஸ்தானில் ராணுவ தளம் அருகே கார் குண்டு வெடிப்பில் சிக்கி 6 ராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியாகியுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் 20 ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டுவர தலிபான் பயங்கரவாத அமைப்பும் ஆப்கானிஸ்தான் அரசும் கட்டார் தலைநகர் டோஹாவில் 3 மாதங்களுக்கு மேலாக அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பிட்டு சொல்லும் வகையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் ஆப்கானிஸ்தானில் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றன. குறிப்பாக அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கியதற்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் முன்பை விட பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. ஆப்கானிஸ்தானின் தெற்கு பகுதியில் உருஸ்கான் மாகாணத்தில் உள்ள ஒரு ராணுவ தளத்துக்கு அருகில் பயங்கரவாதிகள் வெடிகுண்டுகள் நிரப்பிய காரை நிறுத்தி வெடிக்கச் செய்தனர். அவை பயங்கர சத்தத்துடன் வெடித்துச் சிதறின. இதில் அந்த பகுதியே அதிர்ந்தது. இந்த குண்டுவெடிப்பில் சிக்கி 6 ராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர். மேலும் பல வீரர்கள் படுகாயமடைந்தனர். இதற்கிடையில் தெற்கு மாகாணமான ஹெல்மண்டில் உள்ள லஸ்கர்கா என்ற நகரில் நடந்த மற்றொரு குண்டுவெடிப்பில் பெண்கள், சிறுவர்கள் உட்பட அப்பாவி பொதுமக்கள் 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இந்த 2 தாக்குதல்களுக்கும் உடனடியாக எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.